அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன். ஓகேவா, 2024க்கான ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வரப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்ஆர்பி தரப்புலேருந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி விட்டுருக்காங்க. அந்த ஷார்ட் நோட்டீஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓப்பன் ஆகும், அதோட ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக இதோட இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வந்து 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார் மொத்தம் எத்தனை வேகன்சி அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 7900+. சரியா, இவ்வளோ வேகன்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது மேபி இன்னொரு கொஞ்ச நாள் என்ன ஆகுனா இன்னும் அதிகமாகும், கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ ஆர்ஆர்பி ஜேஇ 2024 நோட்டீஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே தரப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அஃபீஷியலாக ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி விட்டுருக்காங்க. ஒரு எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா அது வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி விட்டுட்டு எந்த டேட்லேருந்து அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகும், எப்போ லாஸ்ட் டேட்டு, ஸோ அதோடய வேகன்சி என்ன, அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் விடுவாங்க. அந்த நோட்டீஸ் படி என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்க டேட்டில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும். ஓகேவா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏஜ் லிமிட் என்ன, ஸோ என்ன குவாலிஃபிகேஷன், சரியா, ப்ரீவியஸ் இயருக்கு இதுக்கும் ஸோ எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி ரைட்டு. நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்த அந்த ஷார்ட் நோட்டீஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இதில் அடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரைட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், அப்புறம் டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், இந்த மாதிரி சில போஸ்டிங்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, இல்லை நம்ம ஷார்ட் நோட்டீஸில் நமக்கு என்னென்ன டேட்டா தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30/7/2024. சரியா, அப்போ ஜூலை 30 தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வேறு ஃபுல்லாக விடுவாங்க. அதில் தான் என்ன பண்ணுவாங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒரு போஸ்டிங்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் தான் பார்க்க முடியும். ஓகேவா, அப்போது 30/7 தான் அந்த அப்ளை டேட் ஸ்டார்ட் ஆகுது. 29/8 சரி 29 ஆகஸ்ட் தான் என்ன ஆகுதுன்னா அந்த அப்ளிகேஷன் டேட்டு முடியும்னு சொல்லி சில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்டாலஜின்னு சொல்லிட்டு ஒரு சில போஸ்டிங்கும், ஜூனியர் இன்ஜினியர், அதர்ஸ், மீதி எல்லாமே. சரியா, இருக்கையிலே கிரேட் அதிகம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 7 தான் இருக்கையில் அதிகம். சரியா, அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா லெவல் 6. ஆனால் இந்த போஸ்டிங் வந்து ஒன்லி ஃபார் ஆர்ஆர்பி கவுகாத்தியில் மட்டும் தான் 17 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 7900 எல்லா போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்தது. சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருஷம் நோட்டிஃபிகேஷனில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 18 to 33 தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ 36ன்னு கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ 18 to 36 தான் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு. இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் 18 to 36 ஏஜ் லிமிட்டு. இது போக இன்னும் ஓபிசி பார்த்தீங்கன்னா இது போக +3, அப்புறம் எஸ்எஸ்சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இது போக +5. சரி, அப்போது பார்த்தீங்கன்னா 39, 41 அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்ன அப்படின்னா எக்ஸாம் எழுதிக்கலாம். சரியா, ஓகே, இதான் என்ன ஏஜ் லிமிட்டை பற்றி அவங்க சொன்ன விஷயம். அப்புறம் ஒரு போஸ்டிங்க்கும் வேறு வேறு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன் அது பார்த்தீங்கன்னா அதிலே அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு மெயில் கேண்டிடேட் ஓபிசி, ஓபிசியாக இருந்தாங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டாக வந்தாங்க அப்படின்னா 500. அது போக உமன் கேண்டிடேட்டு, ஸோ எக்கனாமிக்கல் பேக்வேர்டு, இதெல்லாம் ப்ராப்பராக அவங்க சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 250 வந்து எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதான் என்னென்னா அவங்க சொன்ன ஷார்ட் நோட்டீஸ். சரியா, ஓகே. இப்போது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஸோ அப்படிங்கிற பற்றி நம்ம போன வருஷம் நோட்டிஃபிகேஷனை காமிச்சிட்டு எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த வீடியோவில் நம்ம ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். சரியா, ஓகே. அடுத்து ஓகேவா, அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு மேபி இந்த இதில் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகலாம், இல்லை அதே பேட்டர்ன் கூட கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், இல்லை இதே கூட கொடுக்காதனாலும் கொடுக்கலாம். நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தால் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி சொல்ல முடியும். இப்போதைக்கு போன வருஷம் அவங்க என்ன பேட்டர்னில் அவங்க எக்ஸாம் வச்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பாருங்கள். ப்ரிலிம்ஸ் மெயின் சொல்லி 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. சரியா, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. சில ஸ்டேஜ் 1 பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக எல்லா எக்ஸாம்லையும் இருக்கிற மாதிரி தான். சரியா, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 30 கொஷின், சரியா, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங் அதுலேருந்து 25 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 15 கொஷின், ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் தனியாக 30 கொஷின். அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 100 கொஷின் 90 மினிட்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி ப்ரிலிம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸில் இந்த இதில் அவங்க கூட கட் ஆஃப் நீங்கள் தாண்டி எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 1:15 வேகன்சி எவ்வளோ இருக்கோ அதில் இன்ட்டு 15ன்னு போட்டு அவ்வளோ கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க மெரிட் லிஸ்ட் படி எடுப்பாங்க. சரியா, 1:15 படி போன தடவை என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேவா, அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின் இருக்கும், 120 நிமிஷம், 2 மணி நேரம் கிட்டத்தட்ட. சரி, 2 மணி நேரத்துக்கிட்ட அவங்க கொடுப்பாங்க. அதோடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும், பயாலஜி இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு 10 கொஷின் ஓகேவா. அப்புறம் பேசிக் என்விரான்மெண்டல் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் ஆச்சா. அடுத்து 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எபிலிட்டி. ஏன்னா இது பேரே ஜேஇ தான். அப்போ நிச்சயமாக நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்களோ உங்கள் ட்ரேட்லேருந்து என்ன பண்ணுவாங்க 100 கொஸ்டின் கேட்பாங்க சரியா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா வெர்ச்சுவல் கால்குலேட்டர்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க சரியா. உங்களுக்கு கால்குலேட்டர் தேவைப்படலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே. அப்போ 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்லேருந்து மட்டும் 100 கொஸ்டின் வரும் சரியா. ப்ரிலிம்ஸுக்கு படித்ததே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இது போக என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸும் என்விரான்மெண்ட் மட்டும் 10 கொஸ்டின் மட்டும் மெயின்ஸுக்கு நீங்கள் அடிஷனலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எபிலிட்டி வந்து 100 கொஸ்டின் இருக்கும். இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ டோட்டலாக 150 கொஸ்டின் 120 மினிட்ஸில் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சிபிடி 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ இந்த 180க்கு சிபிடி 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை நார்மலைசேஷன் பண்ணி அதை தான் உங்கள் ஃபைனல் செலெக்ஷனுக்கு கூப்பிடுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஓகேவா. ஓகே மேக்ஸிமம் இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க போன வருஷம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பாருங்கள் சரியா. இது இந்த வருஷம் அப்ளிகேஷன் கிடையாது 2018 லாஸ்ட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் என்ன பண்ணுறாங்க அடுத்த கால்ஃபர் பண்ணுறாங்க ஓகேவா. ஓகே இப்போ இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க எலிஜிபிள்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்களோ மேக்ஸிமம் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக இதையா சேர்க்க தான் செய்வாங்களே தவிர இதில் இருக்கிறது மேக்ஸிமம் கழிக்க மாட்டாங்க சரியா. அப்போ என்ன டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைடு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் அந்த அலைடுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் உண்டா அது போக அதோட அலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதோட அலைட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. ஆட்டோமொபைலு ப்ரொடக்ஷனு மேனுஃபேக்சரிங் சில மெக்கட்ரானிக்ஸு இண்டஸ்ட்ரியலு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்ஸ் தனியாக படிச்சிருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைடு அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் சில ஒரு போஸ்டிங்க்கு அதில் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் சில எலக்ட்ரிக்கல் அந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி அந்த இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்கல் அண்ட் அலைடு சரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் காம்பினேஷன் ஆஃப் எனி ஸ்ட்ரீம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருப்பாங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருப்பாங்க இதெல்லாம் இதோட சேர்ந்துருவாங்க சரியா. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடுன்னு சொல்லி தனியாக அது எலக்ட்ரிக்கல் இது எலக்ட்ரானிக்ஸ் சரி. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டலு கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சரியா. இது எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸில் ஒரே இடத்துல முடிச்சிட்டாங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் காம்பினேஷன் ஆஃப் எனி ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் சரி அதெல்லாம் சிவில் அண்ட் அலைடு ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணிக்கலாம் அவங்க இந்த எக்ஸாம்ஸை எழுதிக்கலாம். அப்புறம் பிரிண்டிங் டெக்னாலஜி சரி பிரிண்டிங் டெக்னாலஜி தனியாக. இது போக ஒரு சில போஸ்டிங்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் கூட எழுதலாம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சரியா. கெமிஸ்ட்ரி அப்புறம் ஃபிசிக்ஸு பிஎஸ்சியில் முடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு சில போஸ்டிங் வந்து கொடுத்துருந்துருக்குறாங்க சரியா. அது போக என்ன பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி சரியா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இதுக்கு ஒரு சில போஸ்டிங் இருக்குது. இது அந்த போஸ்டிங் எல்லாமே அனெக்ஷர்னு போட்டு அந்த அனெக்ஷரில் இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்தந்த போஸ்டிங் நீ எலிஜிபிள்னு சொல்லி அவங்க தெளிவாக என்ன பண்ணுவாங்க ஜூலை 30 வரக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனை இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஓகேவா. இதான் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச நியூஸு ஓகேவா. அப்போது நான் ரயில்வே தரப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஷார்ட் நோட்டீஸ்லேயே ஏஜ் லிமிட் என்ன என்றைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக நம்ம ப்ரிலிம்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா சரி நியூவாக பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது பற்றி ஆன்லைனில் சரி என்னென்ன அடுத்த அப்டேட் வந்து என்ன பண்ணலாம் ஒரு வீடியோவில் வந்து அது மாதிரி தெளிவாக பார்க்கலாம் சரி. ஆன்லைன் பேட்ச்சில் இந்த ஜேஇக்கான ப்ரிலிம்ஸ் கோர்ஸ் மட்டும் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சரி அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் என்ன அதை பற்றின டீட்டெயில் வந்து சரி இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.